குடிச்சு பாருங்க கும்மாலமா கொண்டாட்டமா விருந்து போடுங்க உப்பு புள்ளை காரத்தோட உறவு சேருங்க நல்லா சமைக்க தெரிஞ்சிருந்தா கவலை ஏதுங்க சமைக்கலாம் நீக்க சமைக்கலாம் இனிமே சொல்ல சொல்ல ஹோட்டலுக்கு டாடா சொல்லு மஞ்சரப்பட்டு. வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சளைப்பட்டி பாட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். நான் உங்கள் விஜய். நான் இன்னும் சென்னையில் தாங்க இருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் டி நகரில் பனகல் பார்க்கில் இருக்கேங்க. பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்க் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பார்க்கை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் வீடு சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணுறதுக்காக மேடம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்ன, அவங்க என்ன டிஷ் பண்ண போகிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நமக்கு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன டிஷ் பண்ண போகிறாங்க, அவங்க பேர் என்ன அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்க பேர்? என் பேர் தேவி. தேவி மேடம், ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க காஸ்டியூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க அக்சசரிஸ் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. ஓகே, நீங்க என்ன டிஷ் பண்ண போறோம்? கேரட் கிரீன் பீஸ் ரைஸ் பண்ண போறேன் இன்னைக்கு. கேரட் கிரீன் பீஸ் ரைஸ். ஆமா. அதிக ரொம்ப சைலண்டா சத்தமா. கேரட் கிரீன் பீஸ் ரைஸ். ஆல்ரைட். சாதா நீ பண்ண போறமா? ஆமா. சோ இது வந்து எந்த ஒரு டிஷ் இது? எங்க கத்துக்கிட்டீங்க? இத வந்து எங்க மாமியார் கத்து கொடுத்தாங்க. சோ இந்த பச்சை பட்டாணி தான் கிரீன் பீஸ்ல. ஆமா. ரைட். அந்த கிரீன் பீஸ் வந்து பச்சை பட்டாணி வந்து கிரீன் பீஸ்னு வெச்சவங்க மட்டும் சிக்கனா. ஆல்ரைட். ஓகே, ரொம்ப சூப்பரா பேர் வச்சிருக்காங்க. கேரட் கிரீன் பீஸ் ரைஸ். ரைட். சோ எங்க எந்த ஊர் ஸ்பெஷல் இது? இது இங்க நங்கநல்லூர்ல எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா சென்னையில நங்கநல்லூர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுவாங்க. சோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது. ரைட். சோ அதான் செய்ய போறோம்ல. ஓகே, செய்ய போறதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் ஹவுஸ் வைஃப் தான். நானா டியூஷன் எடுக்கிறேன் வீட்லயே. ஓ, டீச்சரா நீங்க? ஆமா. ஓகே. எனக்கு பெரிய பொண்ணு வந்து +2 படிக்கிறா. அடுத்த ட்வின்ஸ் எனக்கு பசங்க. அவங்க ரெண்டு பேருமே 10th படிக்கிறாங்க. ரைட். ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. ஆல்ரைட். சோ டியூஷன் எப்படி எடுப்பீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு இவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 9 o'clock மேல அவங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆமா ஆமா. பாவல்ல. பரவாயில்ல, என்ன பண்றது, 10th +2 ஆச்சு அதனால. சோ இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல, நீங்க ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அப்படி இல்ல, 10th +2ன்றதால கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். சோ அவங்கட்ட கேட்டா தான் தெரியும். சோ நீங்க வந்து டியூஷன் எடுத்துட்டு இருப்பீங்க ஈவினிங் டைம்ஸ். அது குழந்தைங்க வருவாங்க. சோ அப்ப வந்து நீங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க டைம் இருக்காது. பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுப்பேன். அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 3:30 மணிக்கு அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா. ஆல்ரைட். சோ செஞ்சு வச்சது ஹாட் பாக்ஸ்ல வச்சு அந்த கொடுத்துறீங்களா? சோ வந்து ஃபேமிலி கரெக்ட்டா மெயின்டைன் பண்றீங்க. சோ டியூஷன் கரெக்ட்டா போயிட்டீங்களா? வெரி குட். ஓகே, சோ டிஷ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே, தேவையான பொருட்கள் பார்த்தலாம். வெங்காயம், ரைஸ், சால்ட், கிரீன் பீஸ், துருவின கேரட், மஞ்சத்தூள், சைனீஸ் உப்பு, பட்டை, லவங்கம், ஆயில், காஞ்ச மிளகா, தேங்காய், சீரகம், தனியா வறுத்து பொடி பண்ணி அரைச்சு வச்சிருக்கேன். ஓகே, கேரட் கிரீன் பீஸ் ரைஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? கேஸ் பத்த வைக்கணும். ஓகே, அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் வேணும். அப்புறம் எண்ணெய் வேணுமா? ரைட். நான் கேட்கறது முன்னாடி சொல்லிட்டீங்க. ஓகே, ஆயில் ஊத்தியாச்சு. அடுத்து என்ன வேணும்? பட்டை, இலை. பட்டை, இலை. இலை. ரைட். என்னங்க? ஓகே. ஓகே, பட்டை இலை தான் சேர்த்துன்னு சொன்னீங்க. சோ கூட வந்து என்னமோ சேர்த்துருக்கமே, என்ன? கிராம்பு. எனக்கு தெரியாம சேர்த்துட்டீங்களா? ஓகே, பாவம் மன்னிச்சு விட்டுருவோம். அடுத்து என்ன வேணும்? அடுத்தது வெங்காயம். வெங்காயம் இல்லையா? இல்லை. ஓகே, நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து சாப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து எவ்வளோ நம்பர் இருக்கும்? இது 2 போட்டு. ரெண்டு பெரிய வெங்காயம். இது வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வரணுமா இல்லை பச்சை வாசம் போனாலே போதும்? இல்லை, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனும் வரணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். ஓகே, ஸோ நீங்கள் வீட்டில் எத்தனை டைம் பண்ணுவீங்க இந்த டிஷ்? இது வாரத்தில் ஒரு தடவை பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணிடுவீங்களா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஓடிவாங்களா? இல்லை, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடுவேன். போதுமா? போதும். ஓகே, அடுத்து என்ன சேர்க்கணும்? அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க காஞ்ச மிளகா, தேங்காய், தனியா, சீரகம். அது இதானே அது? ஆமா. ஓகே, இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்க? காஞ்ச மிளகா, தேங்காய், தனியா, சீரகம். கரெக்டாக சொல்லிட்டீங்களா? ஆமா, கரெக்டாக சொல்லிட்டேன். ரைட், இந்த தடவை கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, சேர்த்துருங்க. ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்கீங்க? இதை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ காஞ்ச மிளகா, தேங்காய், தனியா, சீரகம் எல்லாத்தையும் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். மிக்ஸில போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கீங்க. ரைட், இந்தாங்க சேர்த்துருங்க. ஓகே, நான் சேர்த்துட்டோம்ல. ஆமா. சோ அது சேர்த்தோனே ஒரு நல்ல வாசனை வருது.
இல்லை? ஸோ இதில் சீக்கிரட்டே இருக்கா? ஆமாம், அப்படி கூட சொல்லலாம்ல? சொல்லலாம். ரைட், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை வந்துட்டு இருக்கு அதுலேருந்து. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா? ஆமாம். ரைட், நெக்ஸ்ட் என்ன வேணும்? அடுத்தது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்க்கணும். போதுமா? போதும். போதும். அடுத்து உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்கணுமா? ஆமாம். உப்புக்கு மட்டும் ஏன் சத்தமாக வருது? ரொம்ப பிடிக்குமா உப்பு உங்களுக்கு? ஆமாம். ஓகே, போதுமா? போதும். ஓகே, உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது கேரட்டை போட்டு வதக்கிக்க வேண்டியது. ரைட், கேரட் நீங்கள் எதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா? துருவி வச்சிருக்கேன். அவ்வளோதானா? ஆமாம். ஒரு கேரட்டா? 2 கேரட். 2 கேரட் அவ்வளோதான்ல? சேர்த்துலாமா? ரைட், போதுமா? போதும். ரைட், ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கேரட் சேர்த்தோன்னே. ஓகே, ஸோ நல்ல மனம் வந்துட்டு இருக்கு அதுலேருந்து. ஓகே, அடுத்து என்ன வேணும்? அடுத்தது கிரீன் பீஸ். அதை வேக வச்சு வச்சிருக்கேன். ஓ, தமிழில் சொல்ல மாட்டீங்களா? பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி இதை என்ன பண்ணிருக்கீங்க? வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு பாக்கெட் வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து வேக வச்சு வச்சிருக்கீங்க. ரைட், இது சேர்த்தலாமா? சேர்த்தலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரோட க்ரீன் கலர் சேர்ந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, அடுத்து என்ன வேணும்? அடுத்தது சைனீஸ் உப்பு. சைனீஸ் உப்பா? ஆமாம். ரைட், சேர்த்தலாமா? சேர்த்தலாம். போதுமா? போதும். போதும். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ. ஓகே, அடுத்து என்ன வேணும்? அவ்வளோதான். இனிமே சாப்பாடு எடுத்து கொட்டிடலாம். வேக வச்சு வச்சிருக்கேன் ரைஸை. அதை எடுத்து. ஆமாம். ஸோ இது என்ன பண்ணிருக்கீங்க? இதை வேக வச்சு வச்சிருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ரைட், ஸோ அவ்வளோதான்ல? அவ்வளோதான். நம்ம வந்து வீட்டில் வந்து அவைலபிள் ரைஸ் எதாவது போட்டுக்கலாம். நார்மலாக வடிக்கிற சாப்பாடு கூட எடுத்து கலந்துக்கலாம். அவசரத்துக்கு வேணும்னா கலந்துக்கலாம். ரைட், ஸோ நார்மல் ரைஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி சேர்த்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் நார்மல் ரைஸ் எதாக இருந்தாலும் சரி அதை சேர்த்துக்கலாம் இல்லை? ஆமாம். ரைட், இதெல்லாம் சேர்த்துலாமா? எல்லாமே சேர்த்துலாமா? ஃபுல்லாக சேர்த்து. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு கலர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ இது வந்து என்ன கலரு? நேஷ்னல் ஃப்ளாக் கலர். ரைட், ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் கலர் இதில் இருக்குது. ரைட், ஸோ இது வந்து நேஷ்னல் டிஷ்னே வச்சுலாமா? அதுக்கு வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். ரைட், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஃபினிஷ். முடிஞ்சு போச்சா? ரைட், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை பவுலுக்கு சர்வ் பண்ணலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பு பண்ணிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது பவுலில் சர்வ் பண்ண வேண்டியது. ஓகே, பவுலில் சர்வ் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. சொல்லணுமா? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். ஆல்ரைட், நான் ஓடிட மாட்டேன். ஓகே, ரெடி ஆச்சு. டேஸ்ட் பண்ணட்டுமா? கேரட் கிரீன் பீஸ் ரைஸ். ரைட், கேரட் பதில் நம்ம வேற ஏதாவது போட்டா? போடலாம். வேணும்னா பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டா அது பேரு கேரட் கிரீன் பீன்ஸ் ரைஸ். கிரீன் பீன்ஸ் ரைஸ். பீட்ரூட் போட்டா? நோ, சாரி. நல்லா இருக்காது. நல்லா இருக்கா? சோ இது போட்டா தான் நல்லா இருக்கும்ல? ஆல்ரைட், ஓகே, ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் அப்படியே கேட்டிருந்தேன், டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுக்காக வந்து கண்டிப்பா வந்து வியூவர்ஸ்க்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டிப்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும், ஸோ நிறைய மெமரி வரணும் அப்படின்னா அது எப்படி? தயிர்ல, கட்டி தயிர்ல சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா ஞாபக சக்தி நல்லா இருக்கும். சூப்பர். கெட்டி தயிர்ல சர்க்கரையை போட்டு சாப்பிட்டு எக்ஸாம் மார்க்ல நுழைஞ்சிங்கனாலே கொட்ட வருமா? தூக்கெல்லாம் வராது, நல்லா ஞாபக சக்தி வரும். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் போகும்போது எங்க அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா இது வரைக்கும் அப்படியாவது நடந்த மாதிரி தெரியல. அதுக்கு படிச்சுட்டு போகணும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். எப்பவுமே கிளாஸ்க்கு வெளியே தான் இருப்பீங்களா? உள்ள வந்ததே கிடையாது. ஆல்ரைட், சோ இத பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ்ல. சோ வந்து தயிர் வச்சிட்டு போகணும், தயிர்ல சக்கரை போட்டு போகணும். படிக்காமலாம் போக கூடாதா? படிச்சுட்டு போகணும் கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போகணும். சோ இதான் வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் டீச்சர் சொல்லிட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுமா? தைரியமா பண்ணலாமா? பண்ணலாம். அப்பெல்லாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம், கேரட் சேர்த்துருக்கோம், ரைஸ் இருக்குது, ஸோ அது பாஸ்மதி சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால நம்ம அந்த மசாலா பொடி சேர்த்துருந்தோம். ரைட், தனியா சேர்த்துக்கிறதால கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டாக வேணும்னா என்ன பண்ணலாம்? அதோட கொஞ்சம் ஒரு சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது காம்பினேஷன் நம்ம என்ன வச்சுக்கலாம்? இது காம்பினேஷன் வந்து ரைத்தா சாப்பிடலாம். ரைட், வச்சு சாப்பிடலாம்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம அஞ்சலி பிடி நீச்சல் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பரான கேரட் கிரீன் பீஸ் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க. உங்களுக்கு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ். ஓகேம்மா. ஓகே, இந்த சூப்பரான கேரட் கிரீன் பீஸ் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். கேரட் கிரீன் பீஸ் ரைஸ் செய்வதற்கு அடுப்பு ஆன் பண்ணி கடை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, இலை, கிராம்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
காஞ்ச மிளகாய், தனியா, ஜீரகம், தேங்காய் சேர்த்து அரைத்த பொடி அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கேரட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேக வச்ச பச்சை பட்டாணி அதோட சேர்த்துக்கோங்க. சைனீஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ரைஸ் அதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா கேரட் கிரீன் பீஸ் ரைஸ் ரெடி. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் டி நகர் பனகல் பார்க் தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பனகல் பார்க்கை சுற்றி ரோடுகள் தான் இருக்குது. ஸோ நிறைய டிராஃபிக், அதாவது நிறைய வாகனங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த பரபரப்பான இடத்துலையும் பொல்யூஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ரொம்ப அழகாக இந்த கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் ஆகட்டும், ஜாகிங் ஆகட்டும், ஸோ ஈவினிங் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும் எல்லா விஷயங்களும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது அவங்களுக்காக உப்பு புளி மிளகால ரொம்ப சூப்பரான ரெசிபி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பட்டோம். வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ். உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான டிஷ். ஆமா, அதோட பேர் நாசி கோரிங். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வேக வைத்த நூடுல்ஸ், எண்ணெய், சோயா பன்னீர், காய்ந்த மிளகாய், பூண்டு, உப்பு, சோயா சாஸ், முளைக்கட்டிய பயிறு, வெங்காயத்தாள். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாசி கோரிங் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நூடுல்ஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப குழைய விட்டுற வேண்டாம். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நூடுல்ஸ் அப்படியே அதில் ரெண்டாக உடச்சி அதில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அது வந்து வெந்துடும் அந்த தண்ணியில். அப்புறம் அதை எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அரைக்க வேண்டியது இருக்குது. மிளகாவும் பூண்டும் நான் இப்போ அரைக்க போகிறேன். இப்போ பாருங்க நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா சோயா பன்னீர் வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு சோயா பன்னீர் அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பன்னீர் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பாலில் செஞ்ச பன்னீர் வந்து தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா சோயா வச்சு தான் ரொம்ப அவங்க சாப்பிடுவாங்க. அந்த டோஃபு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இங்கேயே வந்துட்டு எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக ஆனதுனால டோஃபு வந்து இங்கேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ரொம்ப அதை வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஹார்டாகிடும். பாருங்க கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு ஆரஞ்சு கலர் டிஞ்சு வந்துடும். அது வந்த உடனே எடுத்துடலாம். ஓ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயே வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், விழுது இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ். இப்போ இதுலயே வந்துட்டு இந்த முளைவிட்ட பயிறு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இது வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட வேண்டியதுதான். பட் லைட்டாக கொஞ்சம் இதில் உப்பு காரம்லாம் இறங்கும் இல்லையா, ஸோ முதலே போட்டுக்கலாம். இப்போது அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சோயா பன்னீரையும் சேர்த்துடுறேன். இப்போது இது கூடவே வந்து நூடுல்ஸையும் சேர்த்து பரட்டிடலாம். ஆக்சுவலாக நூடுல்ஸ் வந்து அப்படியே இது உடையாமல் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி கிளறணும்னு சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்குது இல்லைங்களா, ஆக்சுவலாக இப்படி எடுத்து இந்த மாதிரி கிளறினீங்கன்னா உங்களுக்கு அந்த நீளமான அந்த நூடுல்ஸ் வந்து உடையாது. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குக்கிங் டைம் ரொம்ப 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 கம்மிங்க. இது அரைக்கிற வேலை மட்டும்தான்.
ப்ளஸ் இந்த நூடுல்ஸ் வந்து வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. ஸோ இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தாள் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான நாசி கோரிங் தயாராக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். நூடுல்ஸை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்சியில் காஞ்ச மிளகாய் பூண்டு இது ரெண்டையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அரைச்சி வச்ச விழுது அதோட சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது அதோட முளைவிட்ட பயிறு சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சோயா பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச நூடுல்ஸையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மேல வெங்காயத்தாள் தூவி இன்னும் ஒரு கிளறிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான நாசி கோரின் தயார். என்னங்க, நாசி கோரின் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டீங்களா? ரொம்பவும் சிம்பிளான மெத்தட், ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. நம்ம வந்து எங்க ஊர் சமையல் இருக்கோம். நம்ம டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மேடம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கூட வந்து ஆர்டிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கழிச்சு வருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும், நான் வர ரொம்ப லேட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க யார் என்ன டிஷ் பண்ண போகிறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? சசிகலா நந்தகுமார். சசிகலா நந்தகுமார் மேடம். ஸோ நான் முன்னாடியே சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஸ்ட் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வர்றதுக்கு இவ்வளோ லேட்டா? இல்லை அவ்வளோ மேக்கப்லாம் ஒன்றும் பண்ணல, இருந்தாலும் லேட்டாக வந்திருக்கீங்க. ஓகே, பனிஷ்மெண்ட்டாக வந்து எங்கள் ஷோவில் வந்து கடைசியில் ஒரு பாட்டு பாடணும். பாடிடுவீங்களா? பாட்டெலாம் பாட மாட்டீங்க, இருந்தாலும் கடைசியில் பாட வச்சிடும். ரைட், நீங்கள் என்ன டிஷ் பண்ண போகிறீங்க? பச்சை பயிர் அல்வா. பச்சை பயிர் அல்வா பண்ண போகிறீங்களா? ஆல்ரெடி எதனால சூஸ் பண்ணியிருக்கீங்க? உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை பயிர் சாப்பிட்டா. ஓகே, அதனால சரியா. ஸோ வீட்டில் நீங்கள் எப்படியுமே இதே மாதிரி தான் சைலண்டா எப்பவுமே, இல்லை ரொம்ப அமைதியாக தான் பேசுவீங்களா? இப்போ என் கூட கொஞ்சம் சத்தமாக தான் பேசி ஆகணும், சரியா? நம்ம வந்து பச்சை பயிர் அல்வா பண்ணுறோம். ஸோ செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள். வீட்டில் எத்தனை பேர்? நானும் எங்கள் வீட்டுக்கார் 2 பசங்க. 2 பசங்களா? என்ன பண்ணுறாங்க பசங்க? ஒருத்தன் படிச்சுட்டு சும்மா இருக்காரா? பெரியவன் வேலைக்கு போகிறான், ஒர்க் பண்ணுறாரு. ஆல்ரைட், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டிஷ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அவன் பண்ணி கொடுத்தேன். எப்போ பண்ணுவீங்க? வீக்லி ஒன்ஸா இல்லை வந்து மந்த்லி ஒன்ஸா? விசேஷ நாள், ஃபங்க்ஷன் நாள்னா இது பண்ணி கொடுப்பீங்களா? ஆல்ரைட். ஸோ ஃபங்க்ஷன் நாள்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்களா? ஸோ வந்து பச்சை பயிறு அல்வா இல்லை? ரைட், இதான் பண்ண போகிறோம்ல. தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சர்க்கரை, பாதாம், முந்திரி, நெய், ஏலக்காய் தூள், பச்சை பயிறு. ஓகே, பச்சை பயிறு அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அடுப்பு பற்ற வச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? பச்சை பயிர். பச்சை பயிரா? ரைட், இதானா? 1 கப் சேர்க்குறோமா? ரைட், எல்லாமே சேர்த்துலாமா? ஃப்ரை பண்ணுமா? எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணோம்? ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்ல? ரெடி ஆகிடும். ரைட், ஓகே. பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரைட், நீங்கள் எவ்வளோ டைம் பண்ணியிருக்கீங்க? வீக்லி வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து பச்சை பயிர் அல்வா. வேறு என்னென்ன அல்வாலாம் செய்வீங்க நீங்கள்? மைதா மாவு அல்வா செய்வேன். ஓகே. பூசணிக்காய் அல்வா செய்வேன். அடேங்கப்பா. கேரட் அல்வா செய்வேன். பீட்ரூட் அல்வா செய்வேன். அடேங்கப்பா, நிறைய பேருக்கு அல்வா கொடுத்துருக்கீங்க போல் இருக்கே. இல்லை அவ்வளோ அல்வா பண்ணுவாங்க போல் இருக்கு. ஓகே, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா போப்போ அடுத்த அல்வாலாம் நம்ம பண்ணலாம். இன்னொரு நாள் வந்து நீங்கள் சொன்ன பீட்ரூட் அல்வா அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் இல்லை, ஃபெஸ்டிவல் டே அன்றைக்கி மட்டும் பண்ணுறது. ஓகே, ரெடி ஆயிடுச்சா பச்சை பயிறு? ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஊற வச்சு 2 மணி நேரம். ஓகே, அரைக்கணும். 2 மணி நேரம் வைக்கணுமா? அதை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதாவது இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். வெரி குட். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமா? ரைட், நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணதே இருக்கு, நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாமா? ரைட், நீங்கள் அதே மாதிரி தானே பண்ணியிருக்கீங்க? எப்படி பண்ணியிருக்கீங்க? வறுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். நீங்கள் தானே வச்சுருக்கீங்க? ஏன் இவ்வளோ டவுட்டு? ஆல்ரைட், பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் தானே? ஆமாம். இதில் இன்னொரு டவுட், ஊற வச்சது எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். மிக்சியில் எவ்வளோ நேரம் போட்டிங்க? அது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஆல்ரெடி தான் அது ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அடுப்பு பற்ற வச்சு. ஓகே, அடுப்பு பற்ற வைங்க. நெக்ஸ்ட். ஓகே, அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? பச்சை பயிறு இதில் சேர்க்கணும். பச்சை பயிறு அதில் சேர்க்கணுமா? நம்ம ஊற வச்சு ரெடி பண்ண பச்சை பயிறு தானே? ஆமாம். இது எல்லாமே சேர்த்துலாமா? எல்லாம் சேர்த்துடலாம். ஓகே, இது எல்லாமே சேர்த்தாச்சு. ஓகே, அடுத்து இது கிளறிட்டே நெய் விட்டு. நெய் விட்டு கலரணுமா? ஆமாம். நெய் வேணுமா அப்போ? ஆமாம்.
எவ்வளோ நெய் சேர்க்கணும்? நானும் மந்திரம் இல்லை ஊற்றுறேன். அது அதிகமாக தான் பிடிக்கும். அதிகமாக இன்னும் சேர்த்துட்டே இருக்கலாமா? சரிங்க. ஓகே, ரூபா நல்லா வந்தது அப்படின்ற மாதிரி மந்திரம் போடுற மாதிரியே இருக்குது. இல்லை நீங்கள் ஊற்றுங்க, அப்படியே ஊற்றிடலாமா? ஊற்றுங்க. ஓகே, போதும். போதுமா? ஸோ நெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறோம்ல? ஆமாம், நெய் அதிகமாக தான் பிடிக்கும். அல்வாக்கு நெய் எப்பவுமே அதிகமாக தான் பிடிக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக நல்லா கட்டியாக வரும்ல? அந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதும் நல்லா கட்டியாயிரும். ஆமாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து ஊற வச்சு தண்ணியில் வந்து ஊற வச்சு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி போட்டோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்து சேர்ந்து அந்த தண்ணி மட்டும் தனியாக வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கெட்டியாக சூப்பராக வருமா. இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா மனம் வந்துட்டு இருக்கு நெய்யெல்லாம் சேர்த்தோன்னே. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அல்வா நம்ம வந்து இந்த கலர் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பச்சை கலர் அல்வா இல்லை, அது பச்சை பயிர் தோலோடு இருக்கிறதால உங்களுக்கு பச்சை கலர். ரைட். இருந்தாலும் இது வரைக்கும் நான் இந்த டிஷ்ஷு கேள்விப்பட்டதும் இல்லை. ஓகே, ஸோ ரெடி பண்ணிருக்கோமா? எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சக்கரை போடணும். சக்கரை வேறு சேர்க்கணுமா? ஆமாம் ஆமாம், மறந்துட்டோம். அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிடலாம். ஸோ நமக்கு ஈக்குவலாக கரெக்டாக கொண்டு வந்துருக்கீங்கல்ல? ஆமாம். ரைட். ஓகே, கடைசியாக நம்ம சக்கரை சேர்த்தோம்ல? ஆமாம். ரெடி ஆகிட்டு இருக்குல்ல? இது ரெடியாக ஒரு 5 minutes ஆகும்ல? ரைட். ஓகே, ரெடியாக 5 minutes ஆகும். உங்களை வந்து நான் பாட்டு பாட சொல்லி முன்னாடியே கேட்டிருந்தேன் இல்லை? பாட்டு பாடுறீங்களா? பாட்டுலாம் தெரியாது. பாட்டுலாம் பாட மாட்டீங்களா? பழைய சாங் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. மேரேஜ் எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு? 25 வருஷம். 25 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட ஒரு பாட சொல்லி உங்கள்கிட்ட கேட்டதே இல்லை? கேட்கல. கேட்டதே இல்லைல்ல? மேரேஜுக்கு முன்னாடி கேட்டிருந்தா? மேரேஜுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை. யாராக இருந்தாலும் பார்த்ததே இல்லை தான். ரிலேஷன் அப்படி ரிலேஷன் தான் இருந்தாலும் நீங்கள் பார்த்ததே இல்லைல்ல? ரிலேஷன் தான் இருந்தாலும் பார்த்ததே இல்லை. ஸோ அவருக்கு நீங்கள் வந்து இந்த அல்வாலாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த அல்வா இது கேரட் அல்வா செய்வோம். கேரட் அல்வா செஞ்சு கொடுத்தீங்களா? ஸோ வீக்லி பண்ணுவீங்களா இல்லை டெய்லியும் பண்ணி கொடுத்தீங்களா? எப்பவும் ஒரு டைம். எப்போவாவது ஒரு டைம். பாவம் மனுஷன் கஷ்டப்படுறாரு நினைச்சா அப்படின்னு இல்லை. நாங்கள் வந்து கேட்டரிங் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. அவர் எப்போமாச்சும் அதிகமாக கேரட்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் இருந்துச்சுன்னா அப்போ செய்வோம். அதாவது அதிகமாக வந்து கேட்டரிங் பண்ணும்போது அதிகமாக வந்து கேரட் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. வேணும்னா அதை வந்து ஒதுக்கிட்டு ஸோ நமக்கு தேவையான கேரட்டை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு கட் பண்ணி அல்வா செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ கேரட் அல்வா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. கடைசியாக நீங்கள் செஞ்சு கொடுத்த அல்வா இது இந்த அல்வா தான். ரைட். பச்சை கலர் அல்வா தான் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இது ரெடி ஆகிட்டுருக்கா? ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? முந்திரி வறுத்து போடணும். அப்படிங்க. அப்போ இது ரெடி ஆகிடுச்சு. முந்திரி வறுத்து போடணுமா? அப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ரைட். ஓகே, ஸோ வேற ஒரு கடாய் வேணும்ல? ஆமாம். ரைட், அடுப்பத்தை வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நெய் வேணும். நெய் போதுமா? இல்லை போதும், ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றிடலாமா? போதும். ஓகே, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஸோ நெய்யில் பார்த்தீங்கன்னா பாரபட்சமே பார்க்கறது கிடையாது அவங்க. ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் முந்திரி வேணும். முந்திரியா? ஓகே, முந்திரி போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? அந்த டீஸ்பூன் வேணும். டீஸ்பூன் வேணுமா? தர முடியும். ரைட். ஓகே, கடைசியாக நம்ம வந்து டீஸ்பூன் போட்டோம். முந்திரி தான் போட்டோம். ரைட். ஸோ டீஸ்பூனில் வந்து நல்லா வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ரைட். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ பாதாம் மேலே அப்படியே சேர்த்தா போதுமா? இல்லை, பாதாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் வேண்டியது அப்படியே சேர்த்தா போதும். ரைட். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, வந்து முந்திரி ரெடி ஆயிடுச்சு. நைட் என்ன பண்ண போகிறோம்? அதில் ஊற்றிடும். இதில் சேர்த்துலாமா? நான் சேர்த்துட்டுமா? ஓகே, எல்லாத்தையுமே சேர்த்துலாமா? சரி. ஓகே, சேர்த்தாச்சுல? ரைட், எல்லாமே சேர்த்தாச்சு. அப்படியே எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுமா? ரைட், இங்கே வச்சுக்கோமா? ஓகே, இதே நெய்யிலே மிதக்குது இல்லை? ஆமாம். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். முந்திரி போட்டு அடுத்து என்ன வேணும்? ஏலக்காய் தூள் போடணும். ஏலக்காய் தூள் சேர்க்கணுமா? நானே சேர்க்கணுமா? எவ்வளோ சேர்க்கணும்? 2 டீஸ்பூன். 2 டீஸ்பூன் போதுமா? இன்னும் சேர்க்கணுமா? கொஞ்சம் போதும். போதில்ல? போதும். வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம். ஆமாம். நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லை? ஓகே, கடைசியாக நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்தோம்ல? முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதம் கிடச்சிச்சுல, அல்வா பதம் வந்துருச்சு. ஓகே, இன்னும் எதாவது சேர்க்கணுமா? வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். பவுலில் மாற்றிடலாமா? மாற்றி என்னங்க மாற்றுங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம பவுலில் மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வேணும்? பாதாம் வேணும். பாதாம் வேணுமா? டெக்கரேஷனுக்கா? ஆமாம். ரைட். போதுமா? போதும். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லட்டுமா? ஆல் ரைட். ஓகே, பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படி கூட சொல்லக்கூடாது. மெயினாக இது பார்த்தீங்கன்னா நெய் அல்வான்னு தான் சொல்லணும். அதிகமாக பார்த்தீங்கன்னா நெய் தான் அதிகமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணுமா? டேஸ்ட்.
ரொம்பவே சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஸோ நம்ம கூட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன பச்சை பயிரில் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கோம், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ முந்திரி டேஸ்ட்டு அதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ பச்சை பயிரில் செஞ்ச அல்வா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. உண்மையான சூப்பராக இருக்குமா? தேங்க்ஸ் சொல்லுங்க, இவ்வளோ சொன்னேன். இன்றைக்கி நம்ம மஞ்சளைப்பட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பரான பச்சை பயிர் அல்வா பண்ணி கொடுத்தீங்க. உங்களுக்கு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் இந்த சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ். ஆல்ரைட், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுக்கோங்க. தேங்க்யூம்மா. ஓகே, இந்த சூப்பரான பச்சை பயிர் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். பச்சை பயிர் அல்வா செய்வதற்கு அடுப்பத்தை வச்சு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பயிர் அல்வா சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பச்சை பயிர் அதோட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அல்வா பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரெடியான முந்திரியை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் சர்வ் பண்ணும்போது கார்னிஷுக்கு பாதாம் வச்சு கொடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பச்சை பயிறு அல்வா ரெடி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை டி நகர் பனங்கல் பார்க்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா உலகம் பூரா இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இங்கே வந்தாலும் கண்டிப்பாக இந்த பார்க் வந்து விசிட் பண்ணாமல் போகிறதில்ல. ஸோ நீங்களும் வந்துட்டு போங்க. அடுத்ததாக உங்களுக்காக பாட்டி சமையலில் ரொம்ப சூப்பராக ரெசிபி காத்துட்ருக்கு. அது என்னென்னு பாட்டுவாங்க. வணக்கம். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். இன்றைய பாட்டி சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு பாட்டி சமையல் நிகழ்ச்சியில் பானு பாட்டி என்ன பண்ண போகிறாங்க? டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல்ஸ். என்ன எல்லாம் இங்கிலீஷ்லேயே பொழந்து கட்டின்னு இருக்கேன் பார்த்தீங்களா பானு பாட்டி? சரி, இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல்ஸுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாமா? பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, மைதா மாவு, ரவை, நெய், எண்ணெய், உப்பு. தேவையான பொருள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த ரோல்ஸ் எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாமா? 3 பங்கு மைதா, 1 பங்கு ரவை. ஒரே 1 ஸ்பூன் ரவை போட போறேன். இதுல கொஞ்சம் ஒரு நெய் போட்டுக்கணும். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. தண்ணியை தெளிச்சுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு டவ் தயார் பண்ணிக்கணும். இந்த மாவை 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்குள்ள நம்ம இந்த டேட்ஸை வந்து கொட்டை இருந்ததுன்னா கொட்டையை எடுத்துட்டு அது உள்ளுக்குள்ள அந்த முந்திரி பருப்பை வச்சு அந்த உள்ள வைக்க போற பூரணத்தை தயார் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா, இது உள்ள வச்சு இப்படி மூடி வச்சுக்கணும். இந்த மாவு இப்போ ஊறி இருக்கும், அதை நம்ம பூரி மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவை எடுத்து மாவுல பரட்டிட்டு குழவியும் பலகாவையும் எடுத்துட்டு இதை அப்பளம் மாதிரி எடுத்துக்கலாம். இதுல இந்த முந்திரி பருப்பு வச்சு டேட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டு சாக்லேட் மாதிரி பாத்தீங்களா, சாக்லேட் முறுக்கி விட்ட பேப்பரை முறுக்கி விட்ட மாதிரி முறுக்கி விட்டுருக்கேன். ஸ்டவ்வை மூட்டிட்டு கடாயை போட்டுட்டு எண்ணெய் வைக்கணும்.
இப்போ இழுப்பு சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் காயணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பொரிச்சு எடுக்க முடியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் இதை போட்டிருக்கோம். இது வந்து அந்த ஒரு மெல்லிய அந்த சிவப்பு நிறம் வந்துச்சுன்னு சொன்னால் அது நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆச்சு, சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸ்டவ் அணைச்சிடுறேன். டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சரி, இதை நம்ம எப்படி பண்ணோம் ரீக்கா பார்த்துடலாமா? ஒரு பவுல் எடுத்துட்டு 3 பங்கு மைதா, 1 பங்கு ரவை அண்ட் கொஞ்சம் நெய், ஒரு சிட்டையோ உப்பு போட்டு தண்ணியை தெளிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டோன்னு வச்சேன். பேரிச்சம்பழத்தை எடுத்து அதில் சீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு முந்திரி பருப்பு அது உள்ள வச்சு பூர்ணம் தயார் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதை சின்ன சின்ன சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி இந்த டேட்ஸ் அண்ட் முந்திரி பருப்பை உள்ளுக்குள்ள வச்சு சாக்லேட் மாதிரி சுற்றி வச்சேன். அடுப்பு மூட்டி கடாயில் எண்ணெயை வச்சுட்டு அதை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். உங்களுடைய டேட்ஸ் நட்ஸ் ரோல்ஸ் இப்போ ரெடி. டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல்ஸ் ரீகேப் பார்த்தீங்களா? மீண்டும் பாட்டி சமையல் நிகழ்ச்சியில வேற ஒரு ரெசிபியோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பானு பாட்டி. ஏன்னாங்க பாட்டி சமையல் பாட்டி ரொம்ப சூப்பரான சமையல் பண்ணி நம்ம எல்லாம் ஆசிட்டாங்க. இப்போ வந்து நம்ம பனகல் பார்க்கில் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டுருக்காங்க. நானும் போய் அவங்களோட விளாட போகிறேன். இப்போ உங்கள் வீடு குட்டீஸ்க்காக நம்ம குட்டீஸ் கிச்சனில் வழக்கம் போல் ரொம்ப சூப்பரான ரெசிபி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாட்டுவாங்க. அஞ்சரைப்பெட்டி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பெட்டி பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். உங்கள் எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபியோட பேர் கோதுமை ரவை வெஜிடபிள் அடை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். கோதுமை ரவை, கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய். இப்போ இந்த கோதுமை ரவை வெஜிடபிள் அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். எப்படி செய்யணுன்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல இந்த கோதுமை ரவையை வந்து தயிரில் நீங்கள் வந்து ஊற வைக்கணும். 1/2 அன் ஹவர் இது கொஞ்சம் நல்லா ஊறணும். அந்த கோதுமை ரவை வந்து தயிரில் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தேவையோ, கேரட்டு, பீன்ஸு, உங்களுக்கு வேணும்னா பொட்டேட்டோ கூட நீங்கள் மசிச்சு வச்சுக்கலாம், வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். இதில் நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணலை, ஒன்லி கேரட் இந்த மாதிரி சின்னதாக துருவிருக்கேன். அதே மாதிரி பீன்ஸை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு வேணும்னா பட்டாணி கூட நீங்கள் இதில் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு நீங்கள் வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அடையாக நம்ம போடும்போது வெளியில் நீட்டிட்டு இருக்கக்கூடாது, அதனால நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த தயிரில் வந்து நம்ம கோதுமை ரவையை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் அதில் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் குறைஞ்சது ஊற வச்சுடுங்க இந்த மாதிரி. இப்ப நல்லா துருவிய கேரட்டை வந்து இதுல போட்டுக்கலாம். கொஞ்சமா பொடியா அரிஞ்ச பீன்ஸ், உங்களுக்கு வேற என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியா அரிஞ்ச வெங்காயம், பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா வேற எந்த மிளகாய் தூள் அந்த மாதிரி யூஸ் பண்ண போறதுல ஒன்லி மிளகா தான். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக லைட்டா தேங்காய் துருவல் போடுறது நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து அடைக்கு தேங்காய் துருவல் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அப்படி தேங்காய் துருவல் வேண்டாம்னா தேங்காய் பால் எடுத்துட்டு அதை கூட நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ நம்ம குழிக்கரண்டியில் எடுத்து நம்ம வந்து போட போகிறோம். இதை விட கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்து அதை இந்த சின்ன வயசுலேயே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக கொடுக்கணும். நல்லா இப்போ கலந்தாச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தவா வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சின்ன சின்ன அடைகளாக போட்டுக்கலாம். இப்போ இந்த அடையை போட்டுடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் ஷாலோ ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கோதுமை ரவை வெஜிடபிள் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு எம்டி பவுல்ல வந்து தயிர்ல கோதுமை ரவை நல்லா ஊற வச்சதை போட்டுக்கோங்க. அப்புறம் துருவிய கேரட் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொடியா நறுக்கின பீன்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொடியா நறுக்கின வெங்காயமும் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. வேணும்னா பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா எடுத்து தோசை மாதிரி சின்ன சின்னதா நீங்க போட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெயை ஊற்றி நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோதுமை ரவை வெஜிடபிள் அடை ரெடியா இருக்கும். இது எப்படி செய்யணுன்றத இப்ப ரீகேப் பார்த்தீங்க இல்லைங்களா? வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சன்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். ஏன்னா குட்டீஸ் கிச்சனில் பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் வந்து எல்லா ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் இதே சென்னையில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from விஜய் and team. அஞ்சரை பெட்டி. இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி சேமியா பாயாசம்.